வவுனியா மாநகர சபைக்கான மேயர், பிரதி மேயர் தெரிவு செய்யப்படும் போது சட்டத்திற்கு முரணான வகையில் பிரதிவாதிகள் செயற்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சுந்தரலிங்கம் காண்டிபன் மற்றும் பிரதி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக தேசிய கூட்டணியின் பரமேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். வவுனியாவை சேர்ந்த SK விஜயகுமார், S பிரேமதாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஒரு இடைக்கால உத்தரவையும் கொடுத்திருக்கிறது. அந்த இடைக்கால உத்தரவுகளின்படி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினாலே இயங்க முடியாதென்று தடுக்கப்பட்டிருந்த மேயர் இன்றையிலிருந்து வவுனியா மாநகர சபையுடைய மேயராக இயங்க முடியும். வவுனியா மாநகர சபையும் இன்றிலிருந்து இயங்க முடியும். அந்த இரண்டு தடை உத்தரவுகளும் தடுத்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது. இந்த உத்தரவை உடனடியாக வவுனியா மாநகர சபைக்கு அறிவிக்குமாறும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதி மேயரை பொறுத்தவரையிலே அவருடைய தடை நீடிக்கும். அவர் உறுப்பினராகவோ பிரதி மேயராகவோ இயங்க முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய முடியும் என்றும், அப்படி அவர் ராஜினாமா செய்தால் அதனை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்வதற்கும் எந்த தடையும் கிடையாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தல் ஒன்றையும் கொடுத்திருக்கிறது.